ஓம் சாந்தி. பாபா கிட்ட சூக்ஷ்ம பலவீனத்தில் ஒப்படைக்க முடிஞ்சதா? டீப்பாக நமக்குள்ளே செக்கிங் பாயிண்ட்டாக இருக்கணும். அது இப்போ நமக்கு மேலோட்டமாக பார்த்தா ஓகே, அந்த ஃபேஸ் வி ஆர் கிராஸ்ட் ஆல்மோஸ்ட். பாபாய்ட்டு நம்ம என்னென்ன ஒப்படைக்கணுமோ ஒப்படைச்சிருக்கோம். பட் ப்ராக்டிஸ் பண்ண 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 இன்னும் சில சூக்ஷ்ம விஷயங்கள் நமக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும். சூக்ஷ்ம விஷயம்னா எப்படின்னா, அது மிஸ்டேக்னு நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு அது அங்கே மிஸ்டேக் ஆகிட்டுருக்கோம். அப்போ நம்ம இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணால் அது இந்த பிறவி கிடையாது, ஏதோ பிறவி இது ஒன்று இருக்குது, அது இந்த பிறவி இது மாதிரி நமக்கு அது சொல்லுவாங்கள்ல பல விஷயங்கள். பட் தப்பு கிடையாது, அதுவும் ரைட்டு தான். எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. இப்போ யாராவது சொல்லுவாங்களே, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒன்றும் பண்ணலையேன்னு தோணலாம். பட் என்னமோ இருக்குல்ல, பாபா சொல்லுவாங்க நெருப்பு இல்லாமல் புகையாது. ஸோ என்னால் நான் இப்போ நான் கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பட் அதனால யாரோ ஒருத்தர் அஃபெக்ட் ஆகுறாங்க. இதான் சூக்ஷ்ம செக்கிங் பண்ணணும். அப்போ அங்கே அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம சொல்யூஷன் தான் பார்க்கணும். ஒரு கொஸ்டின்ஸ் ஆர்குமெண்ட் போனால் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நம்ம அதை பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான் நான் ஸ்டாப். இன்னும் அதிகமாக கர்ம கணக்கு வேறு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அதை எந்த பிறவியில் முடிக்கிறது? அதுக்காக இன்னும் பர்த்லாம் எடுக்க முடியாது, கர்ப்பத்துலலாம் போக முடியாது. அதிக பாவம் ஆயிடுச்சுன்னா, முடிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பாபா ட்ராமா படி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பர்த் வந்துடும். தெரியும்ல, சங்கம் யுகத்தில் இன்னொரு பர்த் எடுக்க சக்தி இருக்கா? பர்த்ன்றது என்னன்னா கர்ப்ப ஜெயில். கர்ப்ப ஜெயிலில் தான் அதிகமான அக்கௌண்ட்ஸ் கிளியர் ஆகும். அப்போ நம்ம அறகுற முயற்சி நம்ம பண்ணிட்டு நம்ம டக்குன்னு ஆத்ம சரீரம் விட்டுடுச்சுன்னா திருப்பியும் வேறு பர்த்தில் போயிட்டு கர்ப்ப ஜெயிலில் போயிட்டு திருப்பியும் வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் ஞானம் கேட்டு புரிஞ்சு இந்த டைம்லாம் ரொம்ப வேஸ்ட்டு தான். அதுக்கான டைம் இப்போ இல்லவே இல்லை. ஆனால் கர்ப்ப ஜெயிலில் ரொம்ப பாவங்கள் குறையும். அது எல்லாருக்கும் பர்த்து கிடச்சிடாது. இது ஒன்று இருக்குது. நமக்கான ட்ராமா படி சில பேர் இப்படி நினைக்கலாம் இல்லையா, அப்போ நம்ம இறந்து போயிட்டா நம்ம சீக்கிரம் வேறு பர்த்துக்கு போயிடுவோமோ, அப்படியாவது பாவத்தை குறைச்சிடலாம். அப்படியும் கிடையாது, நம்ம கையில் கிடையாது. அது ட்ராமா படி அப்படி நமக்கு ஒரு கர்ப்பம் ரெடியாக இருந்துச்சுன்னா தான் போக முடியும். அது வரைக்கும் அலைஞ்சிட்ருக்கணும். அதில் பாவங்கள் குறையதெல்லாம் ரொம்ப டஃப். அதெல்லாம் இப்போ பண்ணுற முயற்சி தான் சுகம். பாபா கூட பாபாவுடைய பாலனையில் பாபாவுடைய மடியில் உட்காந்துட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் குஷனில் உட்காந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நல்ல குஷன், டன்லப் குஷன் மாதிரி பாப் தாதா மம்மா கூட இருந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ எவ்வளோ முடியுமோ நாங்கள் அவங்க கூட இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, மனஸ்தாபங்கள் இல்லையா, ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் ஆக்சுவலி நம்ம பெருசாக நினச்சிட்ருக்கோம். பட் பாபா நம்மளுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, குழந்தை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய கர்ம கணக்குக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நத்திங். ஸோ இப்போ எதையுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்ற மீன்ஸ் யாரையுமே குறை சொல்லக்கூடாதுன்ற ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட் வரணும். பிகாஸ் நத்திங் ராங். புரிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ யார் என்ன பண்ணாலுமே சரிதான். ஏன் சரின்னா அவங்க செய்யறது சரி ராங் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரைட்டு தான். ஏன்னா நான் அவ்வளோ பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த சூக்ஷ்ம விஷயம், எந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பாதிக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ இன்னும் பாபா என்னை டியூன் பண்ணுறாரு, இன்னும் என்னை ஃபைன் டியூன் பண்ணுறாரு பாபா. இன்னும் நான் அப்படியே ரொம்ப ரீஃபைன்ட் ஆகிறேன், இன்னும் நான் பக்கா தேவத்தை ஆகிறேன்னா இப்போ எந்த அளவுக்கு நான் என்னுடைய சுபாவ சன்ஸ்காரத்தை இன்டர்னலாக உள் உணர்வுலேருந்து நான் அப்படியே மாற்றணும். எந்த விஷயத்தை நான் கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணணும். சில இடத்துல பேசினாலும் பிரச்சனை வரும், ரொம்ப பேசினா பிரச்சனை வரும். சில இடத்துல பேசலனாலும் பிரச்சனை வரும். அதை பேலன்ஸ் பண்ண தெரியணும்ல. அப்புறம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அந்த பேலன்சிங் வேணும் நமக்கு சோலுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்கிறது, இப்போ ஃபைனல் டியூனிங் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ட்ராயிங்லேயே பாருங்கள், ஃபினிஷிங் டஃப்பாக இருக்கும். வீடு கட்டி முடித்தவங்க ஃபினிஷிங் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி சிற்பிகளுக்கு அந்த லாஸ்ட் ஃபைன் தான் ரொம்ப, கண்ணு மூக்கு ஷார்ப்னஸ் தான் கஷ்டம். ஃபினிஷிங் அது மாதிரி இப்போ நம்மளும் ஃபினிஷிங்கில் ரொம்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் கொஞ்சம் டஃப். அதுக்கு மனசு உடஞ்சி போகக்கூடாது.
என்ன நம்ம இவ்வளோ காலம் பண்ண முயற்சிலாம் வீணா அப்படிலாம் கிடையாது. எதுவுமே வீண் கிடையாது. புருஷார்த்தம் வீணா போகுமா என்ன? ஸோ மற்ற அக்ஞானிகளுக்கு இந்த ப்ராசஸே கிடையாது. முயற்சி பண்ணாதவங்களுக்கு இந்த ப்ராசஸே கிடையாது. முயற்சி பண்ணுன்றவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். அதனால சில பேர் முயற்சியே பண்ணாமல் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்களே, அவங்கள பார்த்து நம்மளும் அப்படி இருந்துடலாம் போகுது, எதுக்கு இந்த பிரச்சனை, முயற்சி பண்ணி இவ்வளோ நம்ம இவ்வளோ போயிட்டு இருக்கோன்னு ரொம்ப மனசு அப்செட்டோ மைண்டு டிஸ்டர்போ டிப்ரெஷன்லேயோ போகக்கூடாது. அப்படிலாம் ஆகும். மனசனுடைய போராட்டம் பீக்கில் வருதா, ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும் மனசு, ஃப்ரெஜைல் ஆகும் மனசு, தொட்டா சிலிங்கி ஆகிடும். நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நான் அப்படி இல்லவே இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இதுன்னா ஒரு சின்ன ஒரு சுண்டக்காய் விஷயத்துக்கு போய் மனசு இப்படி ஆகுதுன்னு ஃபீல் ஆகும். இதெல்லாம் ஆகும். இப்போ நம்ம செல்ஃபை தான் பார்க்கணும். எங்கே எனக்கு நான் மாற்றணும், சின்ன விஷயம் மாற்றிட்டா போதும், சரியாயிடும். அந்த அலர்ஜி, சின்ன அலர்ஜி தான் எங்கேயும் நடக்குது இல்லையா? அந்த என்ன ப்ராப்ளம், என்ன அலர்ஜின்னு நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். இது பாபா கிட்ட தான் உட்காந்துடணும், வேற சாய்ஸே கிடையாது. பாபா கிட்ட உட்காந்துடணும். பாபாட்ட அப்படியே உட்காந்தாதான் பாபா தான் நமக்கு பல விஷயங்களை புரிய வைப்பாங்க. இதுக்கு தாங்க சக்தி, இதை ஃபேஸ் பண்ண சக்தி அதுவும் அவர் தான் கொடுப்பாரு. ஜஸ்ட் பாபா அப்படின்னு அவர் கையை பிடிச்சிக்கணும், சர்வ சம்பந்தம். அப்படியே பாபான்னு இருந்தாதான் இதை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் ஏதாவது அப்படி சப்போஸ் கண்டுபிடிக்கிறோம் நமக்கு தெரியுது இல்லையா, உடனே அந்த பாபாட்ட கொடுத்து மைண்டை கிளியர் பண்ணிடணும். இன்னொன்று பாபா நம்ம பாபா முன்னாடி அப்படியே ஃபரிஷ்தாவை அப்படியே நம்ம நிற்கிறோம், ட்ரஸ்டியா கம்ப்ளீட் சமர்ப்பண். பாபா எனக்கு தெரியாது பாபான்னு சொன்னால் பாபாவே ஃபுல்லாக தான் பண்ணுவார். பாபா நல்லா அது ஃபீல் ஆச்சு இன்னைக்கு இல்லையா. பாபா ஸ்கேன் நமக்கு தெரியாது, சில செக் பண்ணுறதுக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம இருப்போம். இன்னசென்ட்டாக ஒரு குழந்தைய ஆயிடணும், பொக்கவாய் குழந்தை, அது ஒன்றுமே தெரியாது, அதுக்கு அப்படியே உட்காந்துருக்கும். அது எல்லாமே டேக்கர் அம்மா அப்பா தானே பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி நான் வெரி இன்னசென்ட் பாபாகிட்ட அப்படியே குழந்தையா இருக்கிறேன். பாபா அப்படியே ஃபுல்லாக என்ன ஸ்கேன் பண்ணுவார். ஸ்கேன் பண்ணி அப்படியே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வேஸ்ட் என்னென்ன இருக்குது, சட்டிலாக இருக்கக்கூடிய அந்த ஆராஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்லா எனர்ஜியும் பாபா அப்படியே ஃபுல்லாக சக் பண்ணுவார். ஃபுல்லாக எல்லாத்தையும் சக் பண்ணி அந்த அப்படியே ஃபுல்லாக அதை தூக்கி யஜ்யத்தில் பாபா பஸ்வம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஹீலிங் ப்ராசஸ் இது நம்ம நல்லா பாபா கிட்ட தான் ஃபீல் பண்ண முடியும். இது ஞானம் புத்தி இதுக்கெல்லாம் தாண்டி அப்பாற்பட்ட ஒரு சமர்ப்பண் புத்தியில தான் இது நடக்கும். அதுக்கு தான் பாபா இருக்கும்போதே இதை நம்ம பாபா கூட மட்டும்தான் இதை பண்ண முடியும், மற்றவங்க பண்ண முடியும். உடம்பு இல்லாமல் பண்ண முடியுமா என்ன? அது உடல் இருக்கும்போது தான் பாபா கூட நம்ம இதை ப்ராக்டிஸை பண்ண முடியும். அதனால நம்ம முயற்சி பண்ண சில விஷயங்கள் சூக்ஷ்மத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ எமர்ஜ் ஆகும். அது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, தபஸ்வி மூர்த் வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா நம்ம தபஸ்வி மூர்த்தியாக தான் இருக்கணும். என்ன டேட்டுனா ஜனவரி 2017. ஜனவரி 2017 பாபா சொன்ன அவ்வக்தி இஷாரா. இன்னைக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது, பட் இது ஓவரால் நம்ம தபஸ்வி லைஃப்பில் இருக்கிறோன்னா எப்படி இருக்கணும் தபஸ்யா வாழ்க்கையில், அதுக்கான பாபாவுடைய இஷாராஸ். இஷாரானா சமிக்கை, सिग्नल्स. तपस्वी अर्थात सदा बाप की लगन में लवलीन, प्रेम के सागर में समाये हुए, ज्ञान आनंद सुख शांति के सागर में समाये हुए कोई तपस्वी मूर्त कहते हैं. तो सभी इसी अनुभव में समा जाओ. तपस्वी என்றால் சதா பாபாவுடைய அன்பில் மூழ்கிய நிலை. தபஸ்வியா சதா பாபாவுடைய அன்பில் மூழ்கிய நிலை, அன்பு கடல்ல மூழ்கி இருத்தல், ஞானம் ஆனந்தம் சுகம் சாந்தியின் கடலில் மூழ்கி இருத்தல். இதைதான் தபஸ்வி மூர்த்தி என்று சொல்லப்படுது. அதனால இந்த ஒரு அனுபவத்துல மூழ்கி இருங்க. அன்பு கடல்ல, ஞான கடல்ல, ஆனந்த கடல்ல, தூய்மையின் கடல்ல அப்படியே மூழ்கி இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல, எல்லாத்தையும் ஒன்னா பண்றது இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே அதுக்குள்ள இருக்கிறது தபஸ்வி மூர்த்தி. तपस्या अर्थात लगन में मगन.
தபஸ்யா என்றாலே அன்பில் மூழ்குதல். அன்பில் மூழ்குதல். विशेष मन बुद्धि की एकाग्रता से अव्यक्त वतन की सैर करो. விசேஷமாக மனம் புத்தியின் ஒருமுக தன்மை மூலமாக அவ்யக்த வத்தனத்திற்கு பயணம் செய்யுங்க. அடிக்கடி சூக்ஷ்ம லோகத்துக்கு போனோம். चलते फिरते भोजन करते भी एक की याद में एक के साथ में भोजन स्वीकार करना ये भी तपस्या है. பாருங்க, சாப்பிட்றது கூட தப்பஸ்யான்றார் பாபா. உலகத்தை சாப்பிட்றது என்ன தப்பஸ்யா சொல்லுவாங்களா? இல்லையா? ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, நடக்கும் பொழுது சுற்றும் பொழுது இல்லையா நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க, அப்போ கூட ஒருவருடைய நினைவில் ஒருவர் கூட நீங்கள் உணவை ஸ்வீகாரம் பண்ணுறீங்க, இது கூட தப்பஸ்யா. ஒரு பாபாவுடைய நினைவில் அந்த போஜனை ஸ்வீகாரம் பண்ணுறது கூட தப்பஸ்யா. அப்புறம் சாப்பிட்ற டைமும் அப்படியே நம்ம தப்பஸ்யாவாக மாற்றிடலாம். இது வந்து ஃபுல்லாக தப்பஸ்யா லைஃப், அந்த ஜீவன் பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கார். जैसे ब्रह्म बाप के संस्कारों में हर संकल्प में यही रखा कि बेहद का कल्याण कैसे वो. எப்படி பிரம்ம பாபாவுடைய சன்ஸ்காரத்தில், அவர் சன்ஸ்காரத்திலேயே அவர் சங்கல்பத்திலேயே இந்த ஒரு விஷயந்தான் உள்ளடங்கி இருந்துச்சான். அவர் தாட்ல சன்ஸ்காரத்தில் என்ன இருந்துச்சா, எப்படி இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நன்மை ஏற்படும், இந்த உலக நன்மை எப்படி ஏற்படும்ன்றதான் அவருக்குள்ள அப்படியே பதிர்ந்து இருந்துச்சு உள்ள. ஐசே பேகத் கி தபஸ்வி பனும். அந்த மாதிரி எல்லாருக்கும் கல்யாண்காரி, நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். எல்லாருக்கும் அந்த ஒரு உணர்வு கொண்டு வாங்கன்றார். செய்யறது எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் பண்றோம் அது செகண்டரி இல்லையா. ஃபர்ஸ்ட் அந்த தாட், அதுலதான் எனர்ஜி பரவுதுன்றார். எல்லாருக்குமே நன்மை ஏற்படணும், எல்லைக்கு அப்பாற்பட்ட நன்மை. அதான் வெறும் நன்மை இல்லை, எல்லைக்கு பேகத் கல்யாண். அந்த ஒரு சன்ஸ்காரத்துல சங்கல்பத்துல இருக்கணும். அதான் தபஸ்வி. தபஸ்வினோட டெஃபினேஷன் எவ்வளவு கொடுக்குறாருன்னு பாருங்க. இன்னைக்கு இது ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு வாழ்ந்துடலாம். और सेकंड तपस्या स्वरूप तपस्वी मूर्त. ஒவ்வொரு செகண்டும் तपस्या स्वरूपम तपस्वी मूर्ति. मूर्त और सूरत से त्याग तपस्या व सेवा साकार रूप में प्रत्यक्ष करो. உங்களுடைய தோற்றம், முகத்துல தோற்றத்துல புத்தியில தியாகம் தபஸ்யா சேவா அத சாக்கார ஸ்வரூபத்துல வெளிப்படுத்துங்க. தியாகம் तपस्या सेवा. और एक यही संकल्प लो कि हमें शांति की शक्ति की किरणों विश्व में फैलानी है. ஒவ்வொருவரும் இந்த ஒரு சங்கல்பத்தை கொண்டு வாங்க. என்ன சங்கல்பம்? நாம் சாந்தி சக்தியின் கிரணங்களை உலகத்தில் பரப்பணும். இந்த ஒரு எய்ம், ஃபர்ஸ்ட் எல்லைக்கு அப்பாற்பட்ட நன்மை செய்யணும்ன்ற எய்ம். அதுக்குள்ள என்ன இருக்கணும்? சாந்தி சக்தி கிரணங்களை உலகத்துக்கு பரப்பணும்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த சங்கல்பம் கொண்டு வரணுமா? ஒவ்வொருத்தரும் தபஸ்வி மூர்த் பன்கர் ராயனா, அது போல தபஸ்வி மூர்த்தி ஆகியிருக்கணும். अब एक दूसरे को वाणी से सावधान करने के बजाय मनसा शुभ भावना से एक दूसरे के सहयोगी बनकर आगे बढ़ो और बढ़ावो. இதுதான் பாபா ஹைலைட் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறோம், பாபா சொல்லிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு? இப்போ ஒருவர் மற்றவருக்கு வார்த்தை மூலமாக எச்சரிக்கை கொடுப்பதற்கு பதிலாக இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம சொல்லி 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 எவ்வளோ பிரச்சனை அதிகமாயிடுச்சு. ஒருவர் மற்றவருக்கு வார்த்தை மூலமாக எச்சரிக்கை கொடுப்பதற்கு பதிலாக மனதின் சுப பாவனை மூலமாக ஒருவர் மற்றவருக்கு சகயோகியாக மாறி, மனதின்
சுப பாவனை மூலமாக ஒருவர் மற்றவருக்கு சகயோகியாக மாறி முன்னேறுங்கள் மற்றும் முன்னேற்றுங்கள். இப்போ பாபா சொல்றத பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், பேசாம இருக்க ட்ரை பண்ணிடுறோம், அடுத்தது பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ எதுக்கு வம்புப்பா, பேசாமல் போயிடுவோம்ல. நெக்ஸ்ட் ஒன்று பண்ணோம்ல, ஏதாவது ஒன்று அங்கே நம்மளுக்கு சப்போஸ் மறந்து போகுது இல்லை விட்டு போயிடுது. இப்போ நம்ம சைலன்ஸாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பாபா இன்னொன்று கூட சொல்லிகிட்டே இருக்கார்ல, ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுக்கணும்ல, சாலிட் கொடுக்க முடியல, லிக்விட் கொடுக்கணும்ல, அதுவும் கொடுக்க ட்ரிப்ஸாவது ஏற்றணும். ஒன்றுமே கொடுக்காம தான் என்ன ஆகும், அதுவும் பெரிய டேமேஜ் ஆகிடும். பெரிய டேமேஜ் ஆகும். அங்கே தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு அங்கே தான். நீ எதுக்கு சொல்லணும்னு கம்னு இருந்துடணும். ஆனால் அடுத்தது மன்சா சுபாவனா தோன்றாரு, அதை பண்ணுமா, அதை விட்டு போயிடுது. அதான் பாபா சொல்றாரு, இப்போ வார்த்தையிலே எச்சரிக்கை கொடுப்பதற்கு பதிலாக மனதின் சுப பாவனை மூலமாக ஒருவர் மற்றவருக்கு சகயோகி, அந்த வார்த்தை நல்ல புதில் ஏற்றணும். அதான் ஹெல்ப். சகயோகி ஆயிட்டு ஆனா என்ன ஆயிடுமா, நீங்களும் முன்னேறுவீங்க. அது ஒரு பாயிண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்ரஸ் ஆகுறோம், அவங்களே முன்னேற்றிடுவீங்கன்றார். ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவாள், ஏக் வருஷன் லாக் ரூபியான் வர் பாபா, லாக்கோன்னு வர், லட்சக்கணக்குன்னு வர். இதுதான் அது. நம்மளும் முன்னேற்றணும், மற்றவங்களையும் முன்னேற்றுறதுக்கு சகயோகி ஆகணும். எப்படி சகயோகி ஆகணுன்றாரு, மனதின் சுப பாவனை மூலமாக. जैसे स्थूल अग्नि व प्रकाश अथवा गर्मी दूर से ही दिखाई देती है व अनुभव होती है. எப்படி ஒரு ஸ்தூலமான ஒரு அக்னி இல்லை ரொம்ப பிரகாசம், லைட்டு, ஹீட் ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அப்போ எங்கேயோ நெருப்பு எரிஞ்சதுன்னா நமக்கு அந்த சூடு அனுபவம் ஆகுது. वैसे आपके तपस्या और त्याग की झलक दूर से ही आकर्षित करे. அதுபோல உங்களுடைய தபஸ்யா மற்றும் தியாகத்தின் அந்த பிரகாசம், ஜொலிப்பு தூரத்திலிருந்தே கவர்ச்சிக்கணும். हर कर्म में त्याग और तपस्या प्रत्यक्ष दिखाई दे. ஒவ்வொரு செயலிலும் தியாகம் தபஸ்யா பிரத்யக்ஷமா தெரியணும். தியாகம் தியாகம் பாபா சொல்றாரு, எதை தியாகம் பண்றது? ஒவ்வொரு கர்மத்திலும் தியாகம் தபஸ்யான்றாரு. என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன தியாகம் பண்ண ஒவ்வொரு கர்மத்திலையும் இல்லையா? இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செயல் பண்ணும்போது நமக்கு அங்கே ஈகோ, இப்போ வெளிப்படையெல்லாம் சூக்ஷ்மத்தில் ஒரு ஈகோ வரும் இல்லையா? அங்கே புரிஞ்சுக்கணும், நோ, நம்ம நிமித்தா ட்ரஸ்டியாக இருக்கிறோமா பாபான்னு சொல்லும் பொழுது அங்கே சூக்ஷ்மமான எந்த ஒரு ஆசையோ ஈகோவோ இல்லையா, அட்டாச்மெண்ட் இதெல்லாம் இருக்கக்கூடாது. தியாகம், அந்த தேக உணர்வுகளை தியாகம் பண்ணணும். அதை பண்ணாலே அங்கே தபஸ்யா வந்துடும். அதான் சேவை ஆயிடும். ஃபர்ஸ்ட் அந்த தியாகம், அதான் ஞாரா தியாகம், இதெல்லாம் பாபா சொல்றார் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாடியிலே அந்த ஃபீலிங்ஸ் வரும் இல்லையா? ஒரு விஷயம் செய்யும் போது அங்கே பாடியிலே ஃபீலிங், ஒரு ஆசை, ஒரு வெறுப்பு, ஒரு அட்டாச்மெண்ட், ஈகோ, நான் பண்ணேன், கேர்லெஸ் வரலாம், ஏதோ சம்திங் ஒரு ஃபீலிங் வரும் பாடியிலே ஃபீலிங் இல்லையா? அதை ஃபஸ்ட்டு நோ, அதை ஃபஸ்ட்டு தியாகம். அப்போ அங்கே தபஸ்யா வந்துடுவாங்க. தியாகம் பண்ணாலே தபஸ்யா வந்துடும், அங்கே சேவை நடந்துடும். மீன்ஸ் ஏதோ வைப்ரேஷன்ஸ் நல்லதாக பரவிடும் இல்லையா? அதான் பாபா என்ன சொல்றாரு, எந்த ஒரு காரியம் செய்தாலும் தியாக தபஸ்யா பிரத்யக்ஷமாக தெரியணும். அப்பதான் சேவையில சஃபல்தா பா சகேங்கே. சேவாமே சஃபல்தா, சேவையில வெற்றி. எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அங்க தியாகம் தபஸ்யா, அங்க செல்ஃப்லெஸ். தியாகம்னாலே பார்த்தீங்கன்னா அங்க சுயநலம் இல்லாத ஒரு உணர்வு, ஒரு பணிவான ட்ரஸ்டி உணர்வு, ஒரு பியோர் எனர்ஜி. அது இது பெரிய ப்ராசஸ். இது ரொம்ப சிம்பிளாக தியாகம்னு சொல்லிட்டார். தியாகத்துக்கு மட்டுமே ஒரு பெரிய அவ்வக்த இஷாரா இருக்கு, படிச்சிருக்கீங்களா? ஒன்லி தியாக, அவ்வளோ தியாகம், மலர்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த எல்லா தியாகத்தையும் தியாகம் பண்ணுங்கன்னு கடைசியா எல்லாம் சொல்லிட்டு அதை தியாகம் பண்ணோன்ற ஃபீலிங் கூட தியாகம் பண்ணிட்டு
அந்த மாதிரி சரண்டர் ஆயினோன்வர். ஆப்கே மஸ்தக் அர்த்தாத் உங்க நெற்றி. பாபா நெற்றி நெற்றின்னு சொன்னா எது? இந்த நெற்றியா? आपके मस्तक अर्थात बुद्धि की स्मृति व दृष्टि से आत्मिक स्वरूप ही दिखाई दे. உங்களுடைய நெற்றி, அதாவது இதெல்லாம் பாபா புரிய வச்சிருக்காரு குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகா அவ்வக்தவாணியில. நெற்றியில அதாவது புத்தியின் நினைவு மற்றும் திருஷ்டி மூலமாக, புத்தியின் ஸ்மிருதி, புத்தியினுடைய நினைவு மற்றும் திருஷ்டி மூலமாக ஆத்மீக சொரூபம்தான் தென்படணும். இந்த வார்த்தைகள் அப்படியே எழுதணும், தமிழ் எழுதுனா கூட மாற்றவே, நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றோம் அதை. உங்க நெற்றி அதாவது புத்தியினுடைய நினைவு மற்றும் திருஷ்டி மூலமாக ஆத்மீக சொரூபம்தான் தென்படணும். प्रकृति के बीच में जैसे दिव्य सितारा चमक रहा है. இரு புருவ மத்தியில அழகான ஒரு தெய்வீக நட்சத்திரம், ஆத்மா ஒரு தெய்வீக நட்சத்திரம் போல ஜொலிச்சிட்டு இருக்கு. और आत्मा के प्रति कल्याण का संकल्प भावना रखे. ஒவ்வொரு ஆத்மா மீதும் நன்மையினுடைய சங்கல்பம் பாவனை இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மா, இதுக்கு மார்ஜினே கிடையாது. இவங்க அவங்க அதை வரையறே பாபா பண்ணவே இல்லை பாருங்க. ஒவ்வொரு ஆத்மா மீதும் கல்யாண் கா संकल्प व भावना रगे, दूसरी कोई भावना उत्पन्न ना रगे. வேற எந்த பாவனையும் உற்பத்தி ஆகக்கூடாது. யாரை பார்த்தாலும், எப்படிப்பட்ட ஆத்மாவை பார்த்தாலும் நன்மை 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 செய்யணும், அந்த ஒரு சுப பாவனை, அந்த சங்கல்பத்திலையும் அதுலயும் நன்மையினுடைய உணர்வு தான் வரணும் அவங்களுக்கு. வேற எந்த பாவனையும் வரக்கூடாது. பாவனையில மிக்ஸ்அப் வேண்டாம். நன்மை சொன்னாலும் பாபான்னு சொல்லாதுல பேகத் தான் சொல்றாரு. வெறும் கல்யாணம் கிடையாது. நம்ம லிமிடேஷன் ஆங்கில ஒரு ஆத்மா நன்மை நினைக்கிறோம், கிடையாது. அது நன்மையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனாலே அதுல வந்து பாடி கான்சியஸ் மிக்னா பாடி கான்சியஸ் பாவம் சேர்ந்துடும். அதுல பேகத்து கல்யாண்டார் பாபா. அந்த சோலுக்கு நன்மை, எட்டர்னல், அந்த ஆத்மாக்கு ஒரு அழிவில்லாத ஒரு முடிவில்லாத நன்மை கொடுத்துடணும். அந்த ஆத்மாக்கு எப்பவுமே அந்த ஆத்மா லைஃப் செட்டிலா இருக்கும். ஸோ பாபாவுடைய எனர்ஜியில जैसे तपस्वी आसन पर बैठते हैं, ऐसे आप अपनी एकरस आत्मा की स्थिति के आसन पर विराजमान होकर तपस्या करो. எப்படி தபஸ்வி உலகத்துல அட்டயோகிகள் ரிஷி முனிவர்கள்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆசனம் வச்சிருப்பாங்க. புலித்தோல், மான் தோல், அது மாதிரி இல்லை ஒரு வச்சிருப்பாங்க, ஒரு மடம் வச்சிருப்பாங்க இல்லையா. அது மாதிரி தபஸ்வினாலே உங்களுக்கு ஒரு ஆசனத்தை செட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஐசே ஆப் நீங்க நம்மளுக்கு பாருங்க அடிக்கடி ஒரு சேர் மாத்திட்டே இருப்போம். வேற யாரா உட்காந்துருவாங்க, கோச்சிக்க முடியுமா இல்லையா. அங்க இடம்னா இங்க உட்காருவோம், இங்க வேறனா அங்க உட்காருவோம், மாத்தி மாத்தி உட்காருவோம். பாபா சொல்லக்கூடிய சீட் எது? आप अपनी एकरस आत्मा की स्थिति के आसन पर, இங்கதான் செட் பண்ணிக்கணும் சீட்டை. இதான் வந்து மாறாத சீட். ஏக்ரஸ் ஒரே ரசனையினுடைய ஆசனத்தின் சிம்மாசனத்துல விராஜ்மான் ஓக்க. விராஜ்மானா வீற்றிருத்தல். அதுல உட்காந்து தபஸ்யா பண்ணு. ஏதாவது ஒரு ஒரு நீங்க சுமான்ல ஏக்ரஸா இருக்கலாம், பாபாவுடைய அன்புல ஏக்ரஸ் ஒருமுகப்பட்டு ஏக்ரஸா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஞானத்தின் கருத்தை அப்படியே ஆழமா சிந்தனை செய்து அதுல அப்படியே ஒருமுகப்படலாம் ஒரே ரசனையில. பட் மொத்தத்துல அந்த தாட் ப்ராசஸ்ல மனசு புத்தி ஒன்றி போகுது இல்லையா. மனசு சங்கல்பம் கொண்டு வருது, புத்தி அப்படியே அதுல ஒன்றி அந்த ஏக்ரஸ் ஸ்திதி இல்லையா. நம்ம பாபா சொல்றாரு, அந்த ஒரு சிம்மாசனம் ஏக்ரஸ் என்ற ஆசனத்தில் விராஜ்மான் ஓக்கர் बैठकर तपस्या करो. आपकी अर् कर्मेंद्रिय से देग अभिमान का त्याग
और आत्म अभिमान की तपस्या प्रत्यक्ष रूप में दिखाई दे. உங்களுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலமாக, ஒவ்வொரு கர்மேந்திரியத்திலிருந்தும் தேக அபிமானத்தின் தியாகம் மற்றும் ஆத்ம அபிமானியின் தபஸ்யா பிரத்யக்ஷ ரூபமாக தென்படணும். நம்ம ஒவ்வொரு கர்மேந்திரியம் பார்த்தாலும் யாருக்கும் தேக அபிமானம் வரக்கூடாதுன்றார் பாபா. இப்போ எவ்வளோ சோல் கான்சியஸ்ல இருந்தா தேக அபிமானத்தினுடைய அந்த எனர்ஜி கம்ப்ளீட்டா போயிட்டு ஆத்ம அபிமானத்தினுடைய அந்த தபஸ்யா தான் பிரத்யக்ஷமா தெரியும். நம்மளால பார்த்தாலே பேசுறது, பார்க்கறது, அசைறது, உட்கார்றது, எழுந்துக்கிறது, எந்த ஒரு செயல்பாட்டிலையும் இந்த சோல்னுடைய எனர்ஜி தான் பிரத்யக்ஷமா தெரியும். அந்த அளவுக்கு சோல் கான்சியஸ்ல இருக்கணும்ன்றார். இதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட் தபஸ்யா கொண்டு போயிட்டே இருக்கார். अपने तपस्वी स्वरूप द्वारा अपने रगे हुए विकर्मों को भस्म करो. தன்னுடைய தபஸ்வி சொரூபத்தின் மூலமாக தன்னுடைய மீதமுள்ள விக்கர்மங்களை எதெல்லாம் மிச்சமாயிடுச்சு, நமக்கு ஒன்றும் தங்கிடுச்சு ஆத்மால, எல்லா விக்கர்மங்களையும் பஸ்மம் செய்யுங்க. साथ साथ हर आत्मा के तमोगुणी संस्कारों और प्रकृति के तमोगुण को भस्म करने के लिए सकाश देने की सेवा करो. தபஸ்யா சொரூபத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய விக்கர்மங்களை அழிக்கணும். கூடவே இல்லையா, ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய தமோகுண சன்ஸ்காரம், இயற்கையினுடைய தமோகுணம் எல்லாத்தையும் அழிக்கணுமா நம்முடைய தபஸ்யாவில். அதுக்காக சகாஷ் கொடுக்க சேவை பண்ணுங்கன்றார். அவங்க அழிக்கிறதுக்காக இயற்கையின் சக்தி மற்ற ஆத்மாக்கள் சன்ஸ்காரம் இதெல்லாம் அழிப்பதற்கு சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை பண்ணுங்க. जैसे चित्रों में शंकर को तपस्वी रूप में दिखाते, ऐसे एक स्थिति के आसन पर स्थित होकर अपना तपस्वी रूप प्रत्यक्ष दिखाओ. இப்படி பாருங்க இல்லையா, பக்தியில காட்ட சங்கர் அப்படியே யோகத்துல அமர்ந்திருப்பார். அந்த மாதிரி ஆடை போட்டுட்டு இல்லையா, புலித்தோல் இதை போட்டிருப்பார் இல்லையா, அவர் அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. அது என்ன அர்த்தம்? நம்மளுடைய நினைவார்த்தம் தானா? நம்மளும் தபஸ்யால இருக்கணும். ஒரு அப்படி பாருங்க, அப்படியே ஸ்டிஃபா உட்காந்துட்டு பாரு ஒரு ஆசனத்துல. நம்ம இப்போ ஏக்ரஸ்திதியில ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய ஒருமுகத்தன்மையில இருந்து ஒரே ரசனையில் மூழ்கி இருக்கணும். ஏகாக்கிரத்தால போய் ஏக்ரஸ் ஆயிடணும் ஏதாவது ஒரு ஸ்திதி. அந்த ஒரு தபஸ்யா சொரூபத்துல இருந்து சக்காஷ் கொடுத்துட்டே இருக்கணுமா. இப்ப அதை வெளிப்படுத்தணும்ன்றார் பாபா. எங்கன்னா அமரலாம். இங்க பிசிக்கல் போஸ்டர் பத்தி பாபா சொல்றது இல்லை இல்லையா. ஆத்மாவுடைய ஸ்திதி ஏக்ரஸ், ஒரே ரசனையில ஒரு ஆசனம், அக்கால தக்த் பிரகிருதிக்கு பீச்சிலே அங்கதானே ஆத்மாவுடைய சிம்மாசனம். ஸோ ஆத்மா அந்த ஒரே ரசனையினுடைய சிம்மாசனத்துல செட் ஆயினோண்டார் பாபா. அந்த மாதிரி தபஸ்யா ரூபத்தை வெளிப்படுத்துங்க. तपस्वी वृक्ष के नीचे बैठकर तपस्या करते. பொதுவா தபஸ்விகள் பாருங்க, ஏதாவது மரத்தடியில உட்காந்துட்டு தபஸ்யா பண்ணுவாங்க. अभी इस सृष्टि रूपी वृक्ष में नीचे जड़ में बैठकर तपस्या कर रहे हो. நீங்க கூட அங்கதான் உட்காந்துருக்கீங்கன்றார் பாபா. அவங்க ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தபஸ்யா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க கூட என்ன பண்றீங்க? இந்த உலகம் என்ற விருட்சத்துக்கு கீழே அமர்ந்து தபஸ்யா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த உலகமே கல்ப விருட்சம். இந்த கல்ப விருட்சத்தினுடைய ஃபவுண்டேஷன் தான் அமர்ந்து தபஸ்யா பண்ணிட்டு இருக்கோம். சங்கமிகம்னாலே ஃபவுண்டேஷன், இந்த ட்ரீனுடைய வேர் பகுதி. இப்போ உலகம் என்ற அந்த விருட்சத்தின் அஸ்திவாரத்தில் அமர்ந்து தபஸ்யா பண்ணிட்டு இருக்கீங்க. वृक्ष के नीचे बैठने से सारे वृक्ष की नॉलेज बुद्धि में आ जाती है. மரத்தின் கீழே அமர்றதுனால முழு மரத்தின் ஞானமும் புத்தியில வந்துடுது. तो नॉलेजफुल बनकर सारे वृक्ष को शक्तियों का जल दो. ஆகவே நாலேஜ்ஃபுல் ஆகி முழு மரத்திற்கும் சக்திகள் என்ற தண்ணீர் ஊற்றுங்க.
நம்ம உட்காந்து தபஸ்யா பண்ணாலும் தானாவே மரத்துக்கு என்ன கிடைச்சிடும், வேர்பகுதிக்கு நம் மூலமாக சக்திகளுடைய வாட்டர், தண்ணீர் கிடைச்சிடும். जैसे पहले पहले नशा रहता था कि हम इस वृक्ष के ऊपर बैठकर सारे वृक्ष को देख रहे हैं. ஆரம்பத்தில் இந்த ஒரு நஷா இருந்துச்சான். என்னன்னா, நம்ம விருட்சத்துக்கு மேல அமர்ந்துட்டு இந்த முழு விருட்சத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ऐसे परंदाम की ऊंची स्थिति में बैठकर नीचे पूरे ग्लोब को प्रकाश देने की सेवा करो. அது மாதிரி பாபா என்ன சொல்றாரு, பரந்தாமத்தில் உயர்ந்த நிலையில் அமர்ந்து கொண்டு இந்த கீழே இந்த முழு குளோபுக்கும் சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் இது தெரியும் தானே. பரந்தாமம் ஹையஸ்ட் ஸ்டேஜ், சர்வசக்திவான் சக்தியின் சூரியன் பாபா கூட இருந்து நம்மள மாஸ்டர் சூரியன் ஆகி ஃபுல் கிரணங்களை பூமிக்கு அனுப்பணும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றார். வெரைட்டி ப்ராக்டிஸ் இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணணும். பரந்தாமத்தில் உயர்ந்த நிலையில் அமர்ந்துட்டு கீழே இந்த குளோபுக்கு சகாஷ் கொடுக்கணும், அதை சேவை பண்ணுங்க. இசை தபஸ்யா ஒரு சேவா தோனோ கம்பைன்ட் ஒரு एक साथ रखेंगे. நீங்க பரந்தாமத்தில் இருக்கிறது ஒரு தபஸ்யா, அங்க சகாஷ் கொடுத்துக்கு சேவை. அப்போ தபஸ்யா சேவை ரெண்டுமே கம்பைண்டா ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸா நடந்துரும்ட்டார் பாபா. தபஸ்யாவும் ஆச்சு, சேவையும் ஆச்சு கூட கூடவே. समय की समीपता प्रमाण अभी सच्चे तपस्वी बनो. இப்போ சமயத்தின் நெருக்கத்தின் படி சமயம் ரொம்ப க்ளோஸ்ல வந்தாச்சு. அந்த அடிப்படையில் உண்மையான தபஸ்வி ஆகுங்க. உண்மையான தபஸ்வி. சும்மா தபஸ்யா பண்றோம், நம்மளே ஏமாத்திக்க முடியாது. உண்மையான தபஸ்வி ஆகுங்க. आपके सच्ची तपस्या व साधन है ही. உங்களுடைய உண்மையான தபஸ்யா மற்றும் சாதனை எது? பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்ம பலமுறை கேட்டிருக்கோம். நம்முடைய உண்மையான தபஸ்யா மற்றும் சாதனைன்னு எதை சொல்லலாம்? இந்த வார்த்தையை மறக்கூடாது, அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பேஸ் திங்க் பண்ணணும். யாருக்கு சொல்றீங்க? யாருக்கு ஞாபகம் அந்த பாயிண்ட்? உண்மையான தபஸ்யா மற்றும் சாதனை, அது ஒரு அவ்யக்த இஷாரா, ஃபுல்லா படிச்சிருக்கோம். பாபா சொல்றாங்க, என்ன சொன்னீங்களா? பேகத் கா வைராகிய. ஒரு உண்மையான தபஸ்யா மற்றும் சாதனை என்னன்னா எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம். अभी चारों ओर पावरफुल तपस्या करनी. இப்ப நாலா பக்கமும் சக்தி வாய்ந்த தபஸ்யா செய்யணும். जो तपस्या मनसा सेवा के निमित्त बने ऐसी पावरफुल सेवा अभी तपस्या द्वारा शुरू करो. எந்த தபஸ்யா மனசா சேவைக்கு நிமித்தம் ஆகின்றதோ அது போன்ற சக்தி வாய்ந்த சேவை இப்ப தபஸ்யா மூலமா ஸ்டார்ட் பண்ணுங்க. तपस्वी मूर्ति का अर्थ. तपस्वी मूर्ति का अर्थ, तपस्वी मूर्तिया இருக்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, तपस्या द्वारा शांति के शक्ति की किरणों चारों ओर फैलती हुई अनुभव में आए. तपस्या மூலமாக சாந்தியின் சக்தியின் கிரணங்கள் நாலா பக்கமும் பரவுவது அனுபவம் ஆகுமா? தபஸ்யா மூலமாக சாந்தியின் கிரணங்கள் நாலா பக்கமும் பரவுவது அனுபவம் ஆகும். ये तपस्वी स्वरूप औरों को देने का स्वरूप है. இந்த தபஸ்யா, இந்த தபஸ்வி ஸ்வரூபம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்வரூபம். जैसे सूर्य विश्व को रोशनी की और अनेक विनाशी प्राप्तियों की अनुभूति कराता है. எப்படி சூரியன் பாருங்க முழு உலகத்துக்குமே வெளிச்சம் கொடுக்குது.
அதன் மூலம் பாருங்க எவ்வளோ அழியக்கூடிய பிராப்திகளா இருக்கலாம், ஆனா எவ்வளோ அனுபவம் செய்விக்குது முழு உலகத்துக்கும். ஐசே மகான் தபஸ்வி ஆத்மா. இப்போ நீங்க மகான் தபஸ்வி ஆத்மாக்கள் मास्टर ज्ञान सूर्य बन शक्तिशाली किरणों की अनुभूति करावो. அதுபோல் நீங்க மகான் தபஸ்வி ஆத்மாக்கள் மாஸ்டர் ஞான சூரியனாகி சக்திசாலி கிரணங்களினுடைய அனுபவத்தை செய்வீங்க. जैसे सूर्य की किरणों फैलती है, वैसे ही मास्टर सर्वशक्तिवान की स्टेज पर शक्तियों व विशेषताओं रूपी किरणों चारों ओर फैलती अनुभव करो. எப்படி சூரியனுடைய கிரணங்கள் பரவுது, அது போலவே மாஸ்டர் சர்வசக்திவானுடைய ஸ்டேஜில் இருந்துட்டு சக்திகள் மற்றும் விசேஷ தன்மையினுடைய கிரணங்களை நாலா பக்கமும் பரவுவதை அனுபவம் செய்யுங்க. मैं मास्टर सर्वशक्तिवान विघ्न विनाशक आत्मा हूं. इस स्वमान के स्मृति की सीट पर स्थित हो जाओ. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் விக்ன விநாசக் ஆத்மா. இந்த சுயமரியாதையினுடைய ஸ்மிருதியின் ஆசனத்தில் நிலைத்திருங்க, செட் ஆயிடுங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். ரொம்ப இருக்கு, இன்னொரு பாயிண்ட் ஒன்று படிக்கலாம். ज्वाला रूप बनने का दृढ़ संकल्प लो. இப்போ நம்முடைய யோகம் எப்படி இருக்கணுமா, ஜுவாலா ரூபம், ரொம்ப பவர்ஃபுல் அக்னி, யோக அக்னி ரொம்ப பவர்ஃபுல் ஆகணும். அந்த ஒரு திட சங்கல்பத்தை எடுத்துக்குங்க. और संगठित रूप में மெயினா பாபா சொல்றாங்க, குரூப்பா சேர்ந்து मन बुद्धि की एकाग्रता द्वारा पावरफुल योग के वाइब्रेशन चारों ओर फैलावो. நீங்களாம் குரூப்பாக சேர்ந்து, யோகி ஆத்மாக்கெல்லாம் குரூப்பாக சேரணுமா, குழுவாக இருந்து மன புத்தியின் ஒருமுகத்தன்மை மூலமாக சக்தி வாய்ந்த யோகத்தினுடைய அதிர்வலைகளை நாலா பக்கமும் பரப்புங்க. நீங்களாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து மனம் புத்தினுடைய ஒருமுகத்தன்மை, எல்லாருடைய தாட் எய்ம் ஒரே மாதிரி இருக்கணும், அதான் முக்கியம். எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிட்டு இந்த சக்தி வாய்ந்த யோகத்தின் அதிர்வலைகளை நாலா பக்கமும் பரப்புங்க. अंदर ये धुन सदा रहेगी, अब वापस घर जाना. உள்ளுக்குள்ள எப்பவுமே இந்த ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கணுமா, வாபஸ் வீட்டுக்கு போகணும். जाना है अर्थात போகணும்னா என்ன பண்ணணும், वाइंड अप பண்ணணும்ல. என்ன वाइंड अप பண்ணணும், सर्व संबंधों से प्रकृति के आकर्षण से उपराम अर्थात साक्षी बन जाओ. இப்போ போகணும் அப்படின்னு சொன்னா அனைத்து சம்பந்தத்துக்கிட்ட இருந்து, இயற்கையினுடைய கவர்ச்சியிடமிருந்து விடுபட்டு மேலோங்கி, அதாவது சாட்சி ஆயிடணுமா. வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும். அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும், எல்லா சம்பந்தங்கள் கிட்ட இருந்தும் இயற்கையினுடைய கவர்ச்சியிலிருந்தும் உப்பராம் விடுபட்டு மேலோங்கி சாட்சி ஆயிடுங்க, டிட்டாச்சு ஆயிடுங்க. தபஸ்வி சொரூப் வைராகிய விருத்தி, இந்த உண்மையான தபஸ்யான்றார் பாபா. அந்த ஒரு விருத்தியில உள் உணர்வு இருந்துட்டு தான் சேவை பண்ண முடியும். இது ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் நீங்கள் படிச்சுப்பீங்க. ஸோ என்ன பாபா மெயினாக இல்லை நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம பட்டினுடைய கடைசி கட்டம் இருக்கோம்ல, இந்த பட்டினுடைய கடைசி கட்டம்
நம்முடைய எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து எப்போ நடந்தாலும் அமர்ந்தாலும் உணவு சாப்பிட்டாலும் எந்த டைமும் தப்பஸ்யான்ட்டார் பாபா. அந்த மாதிரி சொரூபத்தில் ஸ்திதியில் இருந்தால் தப்பஸ்யா தான். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, நம்முடைய விருத்தியை எப்படி சேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டார் இல்லையா. எப்பவுமே இந்த பேகத் கல்யாண் கி விருத்தி, எல்லைக்கு அப்பாற்பட்ட நன்மை, ஒவ்வொருத்தர் மேலேயுமே நன்மையினுடைய பாவனை வைக்கணுன்றார். ஒவ்வொருத்தர் மேலேயுமே ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் இப்போ அந்த உணர்வை கொண்டு வரணும். நான் உலகத்துக்கு சாந்தி சக்தியை கொடுக்கணும், எல்லைக்கு அப்பாற்பட்ட நன்மை செய்யணுன்ற அந்த உணர்வை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் கொண்டு வரணும். ஸோ உண்மையான தப்பஸ்யா என்றாலே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு. அப்புறம் தப்பஸ்யா என்றாலே அன்பில் மூழ்கிய நிலை. ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஸ்வமான்ல ஞானத்தின் பாயிண்ட்ல அது அப்படியே மூழ்கி இருக்கணும்ன்றார். இந்த ஏக்ரஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர்ந்துருங்க. இல்லையா, முழு உலகத்தினுடைய அஸ்திவாரத்தில் அமர்ந்துட்டு முழு உலகத்துக்கும் சக்திகளினுடைய கிரணங்களை தண்ணீரை கொடுங்க. பரந்தாமத்தில் அமர்ந்துட்டு சக்திவான ஸ்வரூபத்தில் அங்கேருந்து முழு உலகத்துக்கும் சகாஷ் கொடுங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொரு செகண்ட் தப்பஸ்யா ஸ்வரூபத்தில் இருக்கணும். அது வந்து வெளியே தென்படணுன்ட்டார் பாபா. அந்த ஸ்வரூபத்தை நம்மளுடைய அந்த ஒவ்வொரு அங்கத்திலையும் கர்மேந்திரியங்களும் எப்படி இருக்கணுன்ட்டார் பாபா. ஒரு கர்மேந்திரியத்தை பார்த்தாலுமே எது பார்த்தா நம்மளுடைய தப்பஸ்யா ரூபம் தென்படணும். அந்த அளவுக்கு சோல் கான்ஷியஸில் தான் இருக்கணுன்றார். எல்லாருக்குமே நன்மை செய்யணும், இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நன்மை செய்யணுன்ற உணர்விலேயே இருக்கணும். இல்லையா, அந்த தப்பஸ்யா ரூபம் அவ்வளோ யோகா அக்னியாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விக்கர்மத்தினுடைய என்னென்ன பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பஸ்மமாக்கணும். மற்ற ஆத்மாக்களுடைய சுபாவ சம்ஸ்காரம், அந்த இயற்கையினுடைய தமோ குணம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அழிப்பதற்கான சகாஷ் கொடுங்கன்றார் பாபா. சுப பாவனை கொடுங்க. மஸ்தக்ன்றார் பாபா. மஸ்தக்னா புத்தியினுடைய ஸ்மிருதி திருஷ்டி மூலமாக சகாஷ் கொடுக்கணும். ஓகே, அப்படி நம்ம ஜஸ்ட் ஒரு 3 minutes அப்படியே இதை நீங்கள் நினைவுபடுத்துங்க. நம்ம எப்பொழுதுமே நம்முடைய லைஃப் ஸ்டைலில் இந்த எனர்ஜியை கொண்டு வரணும். இந்த பிராமண வாழ்க்கையை தபஸ்யா ஜீவன், தபஸ்வி ஜீவன்னா என்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும், இப்போ என்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு போக்கில் போயிட்டுருக்கு, இதை எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த தபஸ்யாவை நான் கொண்டு வர்றது, அதுக்கு பிளான் பண்ணுங்கள். தனித்தனியாக அவங்கவுங்க தான் பிளான் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம், இதை எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறது, இன்னும் அதில் கொஞ்சம் ஒரு பர்ஃபெக்ஷன் அக்யூரசி இன்னும் எந்த அளவுக்கு நான் அதை நல்லா கொண்டு வர முடியுன்றதை பார்க்கணும்.
ஓகே. ஸோ நம்ம வந்து இங்கே பட்டிக்கு வரோன்னா பாபா எப்போ ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்போ பட்டிக்கு வரோம், சங்கட்டித் ரூபத்தில் யோகா பண்ணுறோம். அது நம்மளுடைய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நம்ம மோஸ்ட்லி வீட்டில் தானே பண்ணுறோம் அதிகமாக. ஸோ நம்மளுடைய அந்த யோகா நிலையை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதை இப்போ கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? நம்ம பார்க்குறோம் அமிர்த வேலை ரொம்ப பேருக்கு டயர்டாக இருக்குது, ரொம்ப பேருக்கு டயர்டாகுது அமிர்த வேலையில். ஸோ நீங்களே உங்களை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அமிர்த வேலையில் எனக்கு நம்ம ஒரு அந்த 1 hour பண்ணோம் இல்லையா, 4 to 5 பண்ணுறோம் அப்படின்னா, சில பேர் 3:30 வந்துடுறாங்க, அது மாதிரி இருக்காங்க. பட் அந்த 4 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வை மட்டும் நீங்கள் வந்து அப்படி ஜஸ்ட் நீங்களே ஃப்ளாஷ்பேக்கில் பாருங்கள். இன்றைக்கிட்டே நீங்கள் பார்த்து பாருங்கள். நம்மளுக்கு எல்லாமே எனக்கு நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா, அங்கங்கே ஏதோ பண்ண மாதிரி இருக்கா, இல்லை நான் ஃபுல்லாக ஞாபகம் இருக்கா, இல்லை நான் என்னை தாண்டி ஏதோ நான் ஒரு உப்ராம் சேதிக்கு போயிட்டேன்னு தோணுதா, எல்லாத்தையும் கடந்து போயிட்டேன்னு தோணுதா, ரொம்ப சைலன்ஸில் போயிட்டேன்னு தோணுதா, எதுவுமே ஞாபகம் இல்லையா? உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அமிர்த வேலை நான் இன்னைக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பாக விழிப்புணர்வு தான் இருக்கணும். தன்னை மறந்த நிலையே கிடையாது. தன்னை மறக்கவே கூடாது இந்த யோகத்தில். இல்லை, கம்ப்ளீட் அலர்ட்னஸ், அவேர்னஸ் நமக்குள்ளே இருக்கணும், விழிப்புணர்வு. நான் என்னை மறந்து நான் யோகா பண்ணேன்னு சொன்னால் அது ரொம்ப ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் யோகத்தில் மூழ்கிட்டேன் அப்படின்றது கூட ஒரு அந்த ஸ்திதி ஒன்று இருக்கும், அந்த எனர்ஜியில் மூழ்கி இருப்போம். அந்த டேஸ்ட் நல்லா ஃபீல் ஆகிருக்கணும், அந்த டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கக்கூடாது. அந்த மனநிலை நமக்கு ஞாபகம் இருக்கா? இப்போது நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள அந்த ஒரு ட்ரௌசினஸ் வருதுன்னா ஏன் வருது? தூங்குறது தப்பே கிடையாது. எல்லாருக்கும் தூக்கம் வரும், எல்லா யோகிகளுக்குமே. பிரம்ம பாபாவிலேருந்து லாஸ்ட்டாக ஒரு குழந்தை பிறக்குதான் எல்லாருக்குமே யோகத்தில் தூங்கியிருப்பாங்க. தூக்கம் வரதான் செய்யும், ஏன்னா நம்ம மனுஷ ஆத்மாக்கள் தானே. பட் அலர்ட்னஸ் டக்குன்னு ஒரு வாட்டி ஜர்க் ஆகிடுதான், டக்குன்னு விழிப்புணர்வு வந்துடணும். சரீரம் தமோ பிரதானமாக இருக்குது. நம்ம வந்து பல காரியத்தில் இருக்கிறோம் ஃபுல் டே. நம்ம ஒன்றும் அட்டயோகிகள் கிடையாது, சன்னியாசி கிடையாது, காட்டில் வாழல. இது எல்லா கான்செப்டும் இருக்குது. வியார் கிரகஸ்தி இல்லறத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அஃப்கோர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல் டே. ஸோ கண்டிப்பாக நம்மளோட உடல் நிலை கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ராஸ் பண்ணுறதானே யோகாவே. பட் அதை மெயின்டைன் பண்ண தெரியணும். தூக்கத்தில் யோகத்தில் நம்மளுக்கு வந்து தூக்கத்தை அப்படி தூக்கம் வருதில்ல, இப்போ தூங்கிட்டா பெரிய குற்றம், ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கிடையாது. ஆனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. டக்குன்னு ஒரு அலர்ட் ஆகிட்டு நம்ம ஸ்திதியை மாற்றணும், மைண்ட் செட்டை மாற்றணும், போஸ்டரை மாற்றணும், ஏதாவது சேஞ்ச் பண்ணி டக்குன்னு மாறணும். அப்படியே நமக்கு வந்து அந்த தூங்குற நிலையை அப்படியே கொஞ்சம் லாங் ஆக்கிடக்கூடாது. டக்குன்னு விழிப்புணர்வை கொண்டு வரணும். அங்கே தான் வந்து யோகினுடைய நிலை வரணும். ஸோ நம்மளுக்கிட்ட கொஞ்சம் அது கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ எல்லாரையும் சொல்ல முடியாது, பட் மோஸ்ட்லி சில பேருக்கு தூக்கம் வருது கொஞ்சம். அதுவும் ஸ்பெஷலி அமிர்த வேலையில். ஸோ நல்ல நல்ல ஆத்மாக்கள்லாம் அமிர்த வேலையில் வந்து கொஞ்சம் மயக்கமாயிடுறாங்க சம்டைம்ஸ் இல்லையா? ஸோ ஒரு நாள்னா கூட பரவாயில்ல. சார் ஒரு நாள் ரொம்ப டயர்டாயிடுச்சு, நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் ஆகிடணும். பட் அதுவே நம்மளுக்கு பழக்கம் ஆகிடக்கூடாது. ரெகுலரைஸ்டாக அப்படி ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பாக்கியம் எவ்வளோ லாஸ் ஆகிடும். நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம்
எவ்வளோ நம்ம வந்து பாக்கியத்தை எடுக்கணும்னு நம்ம முயற்சியில் பிளான் பண்ணிவிட்டு எவ்வளோ விஷயங்களை நம்ம ஒதுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பாபாகிட்ட வந்து உட்காரோன்னா அதை முழு லாபத்தையும் எடுக்கணும்ல. இங்கே வர்றது மட்டும் இல்லை, வீட்டில் கூட சொல்கிறேன். நம்ம எழுந்து உட்காரோன்னா அது முழு லாபத்தை எடுக்கணும். ஸோ ஒரு நாள் அப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, நெக்ஸ்ட் டே நம்ம அதை கிளியர் பண்ணோம்ல. அதானே யோகி, செல்ஃப் கண்ட்ரோல் ராஜயோகி. ராஜயோகினால் அதானே பேசிக். சுயத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ நம்ம சுயத்தை நம்மளோட கண்ட்ரோலில் வைக்க தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே விஸ்வ சேவை பண்ணுறது. அதனால தூக்கம் வருதுன்னா அந்த விஷயத்த வந்து எப்படி சேஞ்ச் பண்ணோன்னு பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் தான், இதை யாருமே யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்களுடைய செல்ஃபினுடைய ப்ராக்டிஸ் தான் இது. அமிர்த வேலை தூங்க வேண்டாம், நீங்கள் பகலில் தூங்குங்க. மற்ற எப்போனா நீங்கள் ப்ரோக்ராம் போட்டு தூங்குங்க. அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம தான் அதை மேனேஜ் பண்ணிக்கணும். நைட்டில் சீக்கிரம் படுக்கிறதா, சாப்பாடு சீக்கிரம் சாப்பிட்றதா, கம்மியாக சாப்பிட்றதா, எப்படியும் உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் அமிர்த வேலை தூங்கக்கூடாது. அமிர்த வேலை அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் இல்லையா? அப்படி சப்போஸ் டல்லாக இருந்தாலும் ஓகே, அதை அந்த நல்லா அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் டே அதை கிளியர் பண்ணிடணும். ரொம்ப அதுக்கு கில்ட்டி கான்ஷியஸ்லேயும் போயிடக்கூடாது இல்லையா? அது எப்படி கிளியர் பண்ணணும், சொல்யூஷனில் தான் வரணும். இப்படி ஆகுதேன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஒரு ஃபீலிங்கில் போனாலும் அதில் எந்த லாபமும் கிடையாது. சரி, என்ன பண்ணலாம். பட் நம்ம ரொம்ப கிரேட், இவ்வளோ எஃபர்ட் போகிறோம்ல. பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, குழந்தைங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க, பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே அதில் முழு லாபமும் இருக்கணும்ல. பாபா கொடுக்குறாருன்னா அதை ரிசீவ் பண்ண முடியாமல் தான் என்ன பண்ணுறது? அந்த ஸ்விட்ச் ஆனில் இருக்கணும் இல்லையா? ஸ்விட்ச் ஆஃபில் வச்சுட்டா எப்படி சார்ஜ் ஆகும்? ஸோ அந்த ஸ்மிருதி, அந்த விழிப்புணர்வு நல்லா இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக பாபாவுடைய கரண்ட்டை ரிசீவ் பண்ண முடியும். அதனால் அதில் கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் தூக்கம் தான் டக்குன்னு போஸ்டருக்காக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணிடணும். அந்த டெக்னிக் நம்ம தான் கற்றுக்கணும். ஓகே, இப்போ சகாஷ் யோகா ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கோம் இல்லையா? நம்ம நேற்று மாதிரி அப்படியே நம்ம வந்து ஆஃப் சர்க்கிளாக நிற்கலாம். யாருக்கு ரொம்ப நிற்கவே முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தால் அவங்க மட்டும் உட்காரலாம். எல்லோரும் உட்காந்துடாதீங்க, கொஞ்சம் நின்றுட்டு போனால் நல்லா அலர்ட்டாக இருக்கும். அந்த யோகா சேர்லாம் கொஞ்சம் ஓரமாக போட்டுருங்க. இப்போ ரெட் லைட் போட்டுருங்க. ஆஃப் சர்க்கிளாக நில்லுங்க. 2 சர்க்கிள் கூட நிற்கலாம். அந்த குளோப் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டில், அந்த குளோபை சுற்றி 2 சர்க்கிள் 3 சர்க்கிள் கூட போடலாம். கம்ஃபர்டபுளாக நீங்கள் நில்லுங்க. ஸோ பிரதர்ஸ் பக்கம் கம்மியாக இருக்காங்கன்னா பிரதர்ஸ் பக்கம் மாத்தாஸ் வரலாம். கொஞ்சம் பிரதர்ஸ் தள்ளிக்கங்க, இந்த பக்கம் கொஞ்சம் அழகாக நில்லுங்க. நீட்டாக ஒருத்தர் இடிக்காமல் டச் பண்ணாமல் நிற்கணும். அப்படியே உங்கள் முன்னாடி வாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக, உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நில்லுங்க. இப்போ தம்பி கொஞ்சம் வழி விடுக்கண்ணா, அவங்க வர்றதுக்கு வழி விடுப்பா. ஓகே, அப்படியே உங்கள் ஸ்திதியை கொண்டு வாங்க. டபுள் லைட் ஃபரிஷ்தா. ஃபரிஷ்தான்னு சொன்னால் எந்த இறுக்கமும் இருக்காது. ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கிறது, டைட்டாக நிற்கிறது நம்மளாவே செக் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபிசிக்கல் சரீரம் கூட ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ நான் அந்த உணர்வுலேருந்துலாம் விடுபடுறேன். ஜஸ்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க, ரிலாக்ஸ்ட் ஆகிடணும். எல்லா கர்ம எந்திரியங்களும் ரிலாக்ஸ்டாக இருக்குது. லைட்டாக உங்களை ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுடைய ஸ்தூலமான உடலை மறந்து ஒரு சட்டில் பாடிக்கு அப்படியே வந்துடுங்க. லைட் ஆரா, ஒளி உடல். அந்த ஒளி உடல் நல்லா ஃபீல் பண்ணுங்கள், அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
எவ்வளோ ஒரு அழகான ஃபரிஷ்தா. டபுள் லைட் ஃபரிஷ்தா, பாபாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம், பாபாவுடைய ரைட் ஹேண்ட். இந்த ஒளி உடல்ல ஆத்மா நான் प्रकृति के बीच में இரு புருவத்தின் மத்தியில ஒரு டைமண்டா ஜொலிச்சிட்டு இருக்கேன். ஃப்ளாலெஸ் டைமண்ட், பியூர் டைமண்டா ஜொலிக்கிறேன். அப்படியே புத்தியினுடைய கனெக்ஷன் சிவ பாபா கிட்ட இருக்கு. மேலிருந்து சிவ பாபாவுடைய சக்தி வாய்ந்த கிரணங்கள், சத்தோ பிரதானமான பியூர் ரேஸ் நம்ம மீது ஷவர் ஆகுது. அப்படியே ஃபீல் பண்ணுங்க. மேலிருந்து பரந்தாமத்தின் சக்தி, தூய்மையான சக்தியின் கிரணங்கள் அதிர்வலைகளாக நம் மீது ஷவர் ஆகுது. பாபா வத்தனத்தில் நம் முன்னாடி ஒரு அழகான குளோபை எமர்ஜ் பண்றாங்க. இந்த முழு உலகத்தையும் சார ரூபத்தில் எமர்ஜ் பண்ணியிருக்காங்க பாபா. அப்படி அந்த குளோபை பார்க்குறீங்க. நம்ம எல்லாம் வத்தனத்தில் நின்றுட்டுருக்கோம். அவ்வியக்த ஃபரிஷ்தாவாக வத்தனத்தில் நிற்கிறோம். நம் முன்னாடி ஒரு அழகான குளோபை, அந்த சாரஸ்வரூபமான உலகத்திற்கு நம்ம சகாஷ் கொடுக்க போகிறோம். பாப் தாதாவுடைய ரைட் ஹேண்ட் ஆகி அவ்வளோ அழகா அன்பா பிளஸ் பண்ணுங்க இந்த குளோபுக்கு. விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா, பேகத் சேவாதாரி ஆத்மா. இந்த முழு உலகத்திற்கும் நான் சகாஷ் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த ஸ்திதியில் இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹையஸ்ட் ஸ்திதி, வெரி பவர்ஃபுல் ஸ்திதி. அந்த ஸ்திதியில் வந்தவொடனே தானா நீங்கள் பாபாவோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுறீங்க. உங்ககிட்ட இருந்து அவ்வளோ பவர்ஃபுல் வைப்ரேஷன்ஸ் ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பாபாவுடைய வைப்ரேஷன்ஸும் நம் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கும். அவ்வளோ அழகான ஒரு காட்சி இது. இத்தனை ஃபரிஷ்தாக்கள், நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட பல மகாரதிகள், சேவாதாரிகள், ஃபரிஷ்தாக்கள் எல்லாம் இந்த சேவையில் இப்போ இருக்காங்க. அப்படியே உங்கள் வரதான கரங்களை அப்படியே இந்த உலகத்தின் மீது நீங்கள் காட்டுறீங்க. உங்கள் வரதான கரங்கள் மூலமாக சக்தியின் அதிர்வலைகள், லைட் அண்ட் மைட் ரேஸ் இந்த பூமிக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு. இந்த நேரம் பரந்தாமத்தின் சக்தி, பரந்தாமனின் சக்தி ஃபரிஷ்தாக்களாகிய நம் மூலமாக இந்த பூமியில பரவிட்டிருக்கு. நல்லா ஃபீல் பண்றோம். அவ்வளோ பவர்ஃபுல் எனர்ஜி இந்த பூமியில இறங்குது. சத்தோ பிரதானமான தூய்மையான அதிர்வலைகள் இந்த பூமியில இறங்கிட்டு இருக்கு.
இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்கள் எவ்வளோ துக்கமாக இருக்கிறாங்க. அகால மரணம் அடைந்தவங்க, பலவித துக்கத்தில் இருக்கவங்க, அசாந்தியான இருக்க ஆத்மாக்கள், விகாரத்தின் தீயில எரிஞ்சிட்டு இருக்க ஆத்மாக்கள், எல்லா வகையான ஆத்மாக்களும், ஸ்தூலமான சூக்ஷ்மமான ஆத்மாக்கள் எல்லாருக்கும் பாபாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நல்லா ஃபீல் பண்ணுங்க. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பரிவாரத்திற்கு, நம்முடைய சகோதர ஆத்மாக்களுக்கு இந்த நேரம் பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சிட்ருக்கு. நூக் அண்ட் கார்னர் எல்லா ஆத்மாக்களுக்குமே கிடைக்குது. இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள், உயிரினங்கள், தாவர இனங்கள், பயிர் வகைகள் அனைத்திற்கும் பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. நாம் ஃபரிஷ்தாக்கள் ஹையஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட விஸ்வ கல்யாணக்காரி ஸ்திதியில் இருக்கிறோம். டபுள் லைட் ஃபரிஷ்தாக்களாக இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல் எனர்ஜி பூமிக்கு கிடைச்சிட்டே இருக்கு. பஞ்சபூதங்களுக்கும் பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், எல்லா தத்துவங்களுக்கும், இயற்கையின் எல்லா சக்திகளுக்கும் பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சிட்ருக்கு. நான் வரதானி ஆத்மா, விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா, தபஸ்வி மூர்த்தி, இந்த முழு உலகமும் பாபாவுடைய சக்தியை அடைகின்றது. சத்துவ பிரதான சக்தியை அடைகின்றது. புதிய உலகத்திற்காக தயாராகின்றது. இந்த உலகத்தில் உள்ள இயற்கையின் சக்திகள், பஞ்சபூதத்தின் சக்திகள், அனைத்து ஆத்மாக்களும் பாப் தாதாவிற்கு மனதார நன்றிகளை அர்ப்பணிக்கின்றனர்.
இந்த விஸ்வ சேவைக்கு பாப் தாதா நம்மை நிமித்தமாக வைத்திருக்காங்க. நம்ம மீது நம்பிக்கை வைத்து நமக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சிரேஷ்ட பாக்கியம், இந்த பாலனை, இந்த வளர்ப்பு, வழிகாட்டுதல் அனைத்திற்கும் மனதார நாம் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். எல்லாம் கையை கீழே போட்டுடலாம். அப்படியே 1 minute இந்த ஒரு பவர்ஃபுல் ஸ்திதியில் அப்படியே இருக்கலாம். விஸ்வ கல்யாணக்காரி, நான் சாக்காரத்தில் கர்மயோகியாக இருந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு அசைவின் மூலமாக, ஒவ்வொரு செயல் மூலமாக நான் தூய்மையான அதிர்வலைகளை, சுப பாவனையை இந்த உலகத்திற்கு பரப்பிக்கொண்டே இருப்பேன். எல்லாரும் அமைதியா அவங்க இடத்துல அமர்ந்துருங்க. ஃபரிஷ்தா ரூபத்திலே அப்படியே வாக் பண்ணிட்டு உங்களுடைய ஆசனத்தில் போய் செட் ஆயிடுங்க. அப்படியே ஒரு 5 minutes அப்படியே யோக நிலையில் அமரலாம். அப்படியே அமைதியா அமருங்க யோகத்தில். அப்படியே உங்க ஸ்திதியை ஏக்கிற ஸ்திதியில், சக்தி வாய்ந்த ஸ்திதியில் அப்படியே நிலைத்திருங்க.